What's meant by RCM? So it's a reverse charge mechanism. So ஜிஎஸ்டியில் ப்ரிடாமினெண்ட்டாக எல்லாமே ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது எல்லா விதமான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு உண்டான ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாமே ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் கான்செப்ட்லேயே கலெக்ட் பண்ணும்போது ஏன் கவர்மெண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கான்செப்டை ஒரு சில சர்வீசஸ்க்கும் ஒரு சில கூட்ஸுக்கும் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் இருக்குது. எந்தெந்த டிரான்சாக்ஷனில் ஒரு சில காம்ப்ளெக்சிட்டி இருக்கோ, இல்லை அவங்களோட சௌகரியத்துக்காகவோ, இல்லை அதில் இருக்கிற விஷயங்கள் ஒருத்தரை என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தர் தான் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும், இடித்தது இவனாக இருந்தாலும் கிடைச்சது இவன் தான் அப்படிங்கிறப்ப யார் நமக்கு ஈஸியாக கிடைப்பா, அவனை வச்சு நம்ம ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ங்கிற கான்செப்டே கொண்டு வரப்பட்டது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஏன் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணம், ஒரு சர்வீசஸ் கொண்டு வந்ததுக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ விதமான கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து அந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு ஒன்று இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. ஓகேவா? பட் எல்லாமே பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னா நோ, சின்ன கம்பெனிஸும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்கள ஹோல்டு ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியுமா? ஜிஎஸ்டி பே பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமான்னா அது பண்ண முடியாது. அப்போ அந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறது யார்? அந்த டிரான்சாக்ஷனில் கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்கிறது ஒருத்தர், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒருத்தர். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவர் என்னால் பிடிக்க முடியாது. அப்போ ஏன்னா அவர் வந்து கூட்ஸ் இறக்கிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார், அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருப்பார், அவர் என்னால் ஒரு இடத்துக்கு பிடிக்க முடியாது, அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் தேவையில்லை. அப்படிங்கிறப்ப அவரை நான் பிடிக்க முடியுமா, இல்லை கூட்ஸ் அனுப்ப சொல்கிறவங்கள நான் பிடிக்க முடியுமா? அனுப்ப சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பிளேஸு, ஒரு இடம்னு ஒன்று, லொக்காலிட்டின்னு ஒன்று இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்கள பிடிக்கிறது ஈஸிங்கிறதுனால தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் அந்த சர்வீஸில் ஜிடிஏல கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியில் யார் கூட்ஸ் அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யார் பே பண்ணுறாங்களோ அந்த பர்சனே டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொருத்தனால பிடிக்க முடியாதுங்கிறதுனால இவர் பிடிச்சிக்கிறது. ஓகேவா? இதுவே சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் என்டிட்டிக்கோ இல்லை வேறு யாருக்கோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ்க்கு எல்லாமே அந்த பிஸ்னஸ் பர்சன் தான் டேக்ஸ் பே பண்ணணும். சர்வீஸ் ரெசிபியன்ட்டாக பிஸ்னஸ் பர்சன் தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஏன் கவர்மெண்ட் ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் அடிஷ்னலாக இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி அதை பே பண்ணுறது அதுன்னு அடிஷ்னலாக இன்னொரு வேலை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி ஒரு சர்வீசஸ்க்கும் என்ன ரீசனுக்காக அந்த சர்வீஸ் ஆர்சிஎம்குள்ளே வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் இத்தனை வகையான சில கூட்ஸ், ஒரு 10-12 கூட்ஸு, ஒரு 24 சர்வீசஸ்ஸு, இது மட்டும்தான் வந்து உங்களோட ஆர்சிஎம்மில் கவர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ஆர்சிஎம். ஸோ என்னென்ன ரீசனுக்காக ஆர்சிஎம் வந்திருக்கு அப்படின்னா, in order to avoid the complexity in the transaction, to hold the responsible of one person which can be held responsible in that particular transaction, and also to give a privilege to some kind of person, government and also advocates and lawyers. ஸோ மெக்கானிசம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் எதுக்கு இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ப்ரிசைஸாக சொல்லணுன்னா 3 விஷயத்துக்கு இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகும். 1 கூட்ஸுக்கு, ஓகேவா? ஒரு 12 வகையான கூட்ஸ், 10 to 12 வகையான கூட்ஸுக்கு இது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகுது. 2வது சர்வீசஸ்க்கு ஒரு 20 to 24 வகையான சர்வீசஸ். அது என்னென்ன இந்த கூட்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 20 to 24 வகையான சர்வீசஸ்க்கு இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி இம்போர்ட்டுக்கு, ஓகேவா? இந்த 3 விஷயத்துக்கும் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்ளிகபிள் ஆகுது. இது 3 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகேவா? இது 3. இந்த ரீசனுக்காக தான் ஆர்சிஎம் கொண்டு வரப்பட்டது.